பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 66ஆம் அதிகாரம் வசனம் 2. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா எப்படியாப்பட்ட ஆத்மாவை நோக்கி பார்ப்பேன் அப்படின்றத இந்த நாளில் சொல்றாங்க. சிறுமைப்பட்டு போன ஆத்மா, ஆவியில் நொறுங்குண்டு போனவர்களை ஏசப்பா நோக்கி பார்ப்பாங்களாம். அது மாத்திரம் இல்லாம அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் ஏசப்பா நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத இந்த நாள்ல சிந்திச்சு பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நம்மளை ஏசப்பா இவ்வளோ சஃபர் பண்ண வைக்கிறாரு, நம்ம எதுக்கு ஏசப்பாவை போயிட்டு நம்ம வழிபடணும், நம்ம எதுக்கு அந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு ஏசப்பா அடிக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மளை அரவணைப்பாரு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகள் சில காரியங்கள் ஏசப்பா அனுமதிப்பாங்க, சில காரியங்களை பிசாசானவன் அனுமதிப்பான். ஏசப்பா அனுமதிக்கிற காரியங்கள் நம்மளை இன்னும் அந்த பிரச்சனையில வளர வைக்கும், நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும், நம்ம அதில் இன்னும் க்ரோத் ஆகும். ஆனால் பிசாசு சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கும்போது நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். அவன் நினைப்பான், இந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க இவ்வளவுதான், இவங்க சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ஆனா ஏசப்பா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஏசப்பா கைவிட மாட்டாங்க. உங்க ஆவி ஆத்துமா இன்னைக்கு நொறுங்குண்டு போயிருக்கா, நிச்சயமா ஏசப்பா உங்களை நோக்கி பார்ப்பாங்க. நீங்க ஏசப்பாக்கோட வசனத்துக்கு பயந்து நடக்கிறீங்களா, நிச்சயமா ஏசப்பா நோக்கி பார்ப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும், எவ்வளவு சூழ்நிலைகளின் மத்தியிலும் இந்த பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுதே, என்னை நம்புதே அப்படின்னு சொல்லி ஏசப்பா நிச்சயமா உங்களை பார்ப்பாங்க. அவருடைய வசனத்துக்கு நீங்க நடுங்கி நடக்கும்போது, என் பிள்ளை என்னோட வார்த்தையை இவ்வளோ கனம் பண்றாங்களேன்னு சொல்லி ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த நாள்ல கூட உங்க பிரச்சனைகள் மத்தியில நீங்க ஏசப்பாவை தேடுறீங்கல்ல, நிச்சயமா ஏசப்பா உங்களோட சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரா இருக்காங்க. நீங்க ரொம்ப நொறுங்குண்டு போயிருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, இவங்க இப்படிதான், இவங்க லைஃப் ஃபுல்லாவே பிரச்சனைகளா தான் இருக்குது, இவங்க கடவுள் இவங்களை கைவிட்டுட்டாரு சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா நான் சொல்றேன், அப்படி இல்லவே இல்லை. கர்த்தர் எந்த அளவுக்கு உங்களை நொறுக்குறாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை 7 மடங்கு உங்களுக்கு கூட்டி கொடுப்பாரு. நீங்க கவலையப்பட வேண்டாம். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வைப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா ஆவியில நொறுங்குண்டவங்க, சிறுமைப்பட்டு போன ஆத்மாக்களுடைய ஜெபத்தை நீங்க அங்கீகரிப்பீங்க. அவங்கள ஒரு நாளும் நீங்க கைவிட மாட்டீங்க ஏசப்பா. அது மாத்திரம் இல்லாமல் இவ்வளவு பிரச்சனையிலும் உங்க வசனத்துக்கு அவங்க பயந்து நடக்கிறாங்க ஏசப்பா. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க வைத்திருக்கீங்க, அதை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். தாழ்த்துற வெறுமையாக்குற மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.